இந்திய அளவில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அகில இந்திய அளவில் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக, அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் இதையெல்லாம் விட தாண்டிய ஃபாலோவர்ஸை 4 நாட்களில் பெற்று இருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதனால புதுசா இருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொன்னால், சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக ஊடகங்கள்ல அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அவர்கள் பல பிரச்சனைகளை பேசுகிறார்கள், பலரை கொடுத்து தவறாக பேசுகிறார்கள், அதிகார வர்க்கத்துக்கு எதிரான அவருடைய குரல்கள் எல்லாம் ஒழிக்கப்படுவதை எல்லாம் அவர் கடுமையாக சாடி இருக்கிறார். அப்படி சாடுகின்ற பொழுது அந்த வேலை இல்லாமல் இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை அவர்கள் எல்லாம் ஒரு கற்பாம்பூச்சின்னு ஒப்பிட்டு அவர் பேசுறார். இதை பார்த்த உடனே, அதை செவிமடுத்த உடனே இளைஞர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. ஆமா, நாங்க உண்மையிலே கற்பாம்பூச்சி தான், இந்த சமூக அவலங்களுக்கு எதிராக நாங்கள் சமூக ஊடகங்களில் நாங்கள் பேசுவோம், நாங்கள் எல்லாம் கற்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு சமூக ஊடகத்தில் ஒரு பக்கத்தை திறக்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் திறக்கப்படக்கூடிய அந்த பக்கமானது ஒரு வாரத்துக்குள்ளாக 4-5 நாட்கள்ல கிட்டத்தட்ட 2 கோடியே இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது ஃபாலோவர்ஸ்ல. இது பெரும் பெரும் கட்சிகளுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஒரு இளைஞர் புரட்சி தேசிய அளவில் ஏற்படுமோ என்ற அளவிற்கு ஒரு அச்சம் ஏற்படுற அளவிற்கு இன்றைக்கு சமூக ஊடகத்தில் இது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க, 2 கோடி பேர் அதுல இணைஞ்சிருக்கிறாங்க, இது மட்டும் பேசு பொருள் அல்ல. இந்த தேசத்தில் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த தேசத்தை தற்பொழுது பிரதமராக இருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்தார். ஒரு ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். 24 கோடி இளைஞர்களுக்கு அவர் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கணும். எங்கு அரசு வேலையில நீங்கள் 24 கோடி பேரை கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டா, பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க, நாங்கள் பொது நிறுவனத்தில் சொல்லல, அரசு வேலை என்று சொல்லல, தனியார் நிறுவனங்களை உள்ளடக்கி நாங்கள் சொன்னோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சரி, தனியார் நிறுவனங்கள்ல, தொழிற்சாலைகள்ல 2 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இன்றைக்கு அடைந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி எதுவுமே இந்த நாட்டில் நடக்கல. வேலையில்லா திண்டாட்டம் இந்த தேசத்திலே அதிகரித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அரசு என்பது பொதுத்துறை நிறுவனங்கள்ல அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு அதனுடைய உற்பத்தியை குறைப்பது மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி இன்றைக்கு பிரதமராக வந்த பிறகு பல பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு விற்கப்பட்டிருக்கிறது. தனியாருடைய முதலீடும் தேசிய அளவில் குறைந்திருக்கிறது. என்ன காரணம்? இந்த தேசம் என்பதை பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பது மாறி ஒரு மதவாத நாடாக காட்சியளிக்கிறது. பசு பாதுகாப்பு குண்டர்கள் என்ற அந்த கூட்டத்தின் பெயரால் வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கலவரங்கள், சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்துக்கு எதிராக எல்லாம் இந்துத்துவ பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அட்டூழியங்கள் எல்லாம் பெரும் பெரும் முதலாளிகள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் பொதுத்துறை நிறுவனங்களும் விற்பனைக்கு உள்ளாகி தனியார் பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு செய்வதற்கும் அச்சப்படக்கூடிய சூழலை உண்டாக்கிவிட்டு எங்கிருந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறது? அப்ப வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் அதிகரிக்கிறார்கள், சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். 4 நாட்கள்ல அவர்கள் 2 கோடி பேர் ஒரு பக்கத்தில் இணையும் அளவிற்கு கடுமையான அரசுக்கு எதிரான கோபத்தில், விரக்தியில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இதையெல்லாம் உணர்ந்து அரசாங்கம் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லையானால் இந்திய அளவில் இந்த இளைஞர்களால் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக விரைவில் வரும். அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய வாக்கு என்பது ஆட்சி மாற்றத்திற்கு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும். இதை ஆட்சியாளர்கள் பொறுப்புணர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லக்கூடிய செய்தி.